இன்னைக்கு தேர்ட் லெசன் ஹர்ஷ சரித சங்கிரகா அதனுடைய கவியை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கார். பின்னாடி அது படிக்கிறடா. संस्कृतसाहित्ये हर्षचरितम् आख्यायिकारूपः गद्यप्रबन्धः। ஸோ சம்ஸ்கிருத சாகித்ய சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல ஹர்ஷ சரிதம்ங்கிறது ஆக்யாயிகா ரூபக கத்திய பிரபந்தா. அதாவது ஆக்யாயிகா கதான்னு ரெண்டு இருக்கு. கதாங்கிறது ஆக்யாயிகா அப்படிங்கிறது உங்களுக்கு இதிகாசத்தை பேஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கல். சரியா? கதா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஃபிக்ஷனல். ஃபிக்ஷன் சோ ஃபிக்ஷன் அந்த மாதிரி. ஆமா. சோ அதனால ஹர்ஷச்சரிதம் ஆக்யாயிகா ரூபா கத்திய பிரபந்தா. சோ இட்ஸ் an ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு டெக்ஸ்ட். இந்த இந்த ஒர்க் ஆனது படிங்கோ. गद्यं कवीनां निकषं वदन्ति इत्युक्तिः प्रसिद्धा वर्तते। கவி கத்தியம் கத்தியம்ங்கிறது புரோஸ், பத்தியம்ங்கிறது போயட்ரி இல்லையா? சோ கத்தியம் கவீனாம் நிகஷம், நிகஷம்னா உரைக்கல் போல. சோ ஒருத்தருடைய எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கத்தியத்தை எழுதுறதுங்கிறது. சரி, பத்தியம் எழுதுறது எவ்வளவு டிஃபிகல்ட்டோ, யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கற்பனா வளம் இருக்கணும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஃபிட் இன் டு தி பர்ஃபெக்ட் மீட்டர். அந்த மீட்டருக்குள்ள அந்த பதங்கள் வந்து அது நம்மலாம் போயிட்ரி எழுதுற மாதிரி கிடையாது. இட் இஸ் சினானிமஸ் அண்ட் ஈக்குவலி சிக்னிஃபிகண்டா இருக்கணும். அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி ஆனா கத்தியம் எழுதும்போது உங்களுக்கு அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கலாம். ஆனா கத்தியத்துல நம்ம எழுதுற மாதிரி குட்டி குட்டியா எழுத மாட்டா. அவ வந்து சமஸ்த பதங்களை போட்டு அது எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி நீட்டுக்கு நீட்டுக்கா பதம் எழுதுறது தான் கத்தியத்தினுடைய அழகே. காதம்பரி மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சோம்னா ஒரு ஆசித்துன்னு ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஒரு 40 லைனுக்கு வந்து 25 லைனுக்கு அந்த சூத்திரக்க வர்ணனமே போகும். ஒன்லி அந்த மாதிரி சூத்திரக்கோ நாம அப்படின்னு முடிப்பார். சோ அவ்வளவு பதங்களை போட்டு எழுதுறது. அதனால கத்தியம் அந்த ப்ரோஸ் ரைட்டிங்கிறது என்னன்னா கவினாம் கவிகளுக்கு கவிகளினுடைய நிகஷம் வதந்தி, அவளுக்கு ஒரு உரைக்கல் போல அப்படிங்கிற உக்திகி அப்படிங்கிற ஒரு சேயிங் ஆனது பிரசித்தா வர்த்ததே, ரொம்ப பாப்புலரா இருக்கு. சரியா? அப்புறம் कवेः रचनाकौशलं निर्धारयितुं गद्यं निकषवत् प्रमाणं भवति। கவேஹே கவியினுடைய ரச்சனா கௌசலம். அவளுடைய ரச்சனானா கிரியேஷன் அர்த்தம். அந்த ரச்சனாயாக கௌசலம், அந்த கிரியேட் பண்றதனுடைய அந்த ஸ்கில், அது வந்து என்ன அப்படின்னா நிர்தாரயித்தும், அதை வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா கொண்டு வருதுங்கிறது கத்தியம் நிகஷவத்து பிரமாணம் பவதி. அது வந்து கத்தியமானது எப்படி அப்படின்னா நிகஷம் ஒரு உரைக்கல் போல ஒரு பிரமாணமாக இருக்கு. இட்ஸ் அ ப்ரூஃப். ஓகேவா? அப்புறம் संस्कृतसाहित्ये गद्यप्रबन्धः विशिष्टवर्णनवैभवेन सहृदयानां हृदयम् उल्लासयति। சம்ஸ்கிருத சாகித்ய சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல கத்திய பிரபந்தமானது விசிஷ்ட வர்ணன வைபவேன, ரொம்ப விசேஷமான வர்ணனங்களினுடைய வைபவம் அப்படின்னா விபவசிய பாவகா வைபவம். சோ அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு விபவம்னாலே உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டின்னு அர்த்தம். இந்த இடத்துல வைபவம் அப்படின்னா நல்ல ஒரு வர்ணன கௌசலத்தினால சஹிருதயானாம் ஹிருதயம் உல்லாசயதி. சோ வந்து சஹிருதயாளுடைய ஹிருதயத்தை லயிக்கும்படி உல்லாசம் லஸ் டு ஷைன். சோ உள்ளு உத்துங்கிறது அங்க உபசர்க்கம். சோ உல்லசதி அப்படின்னா அவளே வந்து ஷைன் ஆறுது ஒரு ரமிக்கிறதுங்கிற அர்த்தம். உல்லாசயதி அப்படின்னா உனுத்தர பண்ண வைக்கிறது, நிச்சல இருக்கு. சோ ஹிருதயம் உல்லாசயதி கத்திய பிரபந்தா சஹிருதயானாம் ஹிருதயம். சஹிருதயா அப்படின்னா யாருக்கு வந்து சாகித்யத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கோ அவளுக்கு சஹிருதயான்னு பேரு. அந்த சஹிருதயானாம் ஹிருதயம் அவளுடைய மனதை உல்லாசயதி அப்படின்னா களிப்பூட்டும்படி செய்கிறது. சரியா? அப்புறம் गद्यप्रबन्धे आख्यायिका कथा चेति द्वौ प्रकारौ भवतः। சோ கத்திய பிரபந்தத்துல பிரகாரக அப்படின்னா பேதகா, வெரைட்டி, டைப்ஸ். சோ ஆக்கியாயிகான்னு ஒண்ணு, கதான்னு ஒண்ணு. அப்படிங்கிற ஆக்கியாயிகா கதா ச இது துவௌ பிரகாரோ பவதः, அந்த மாதிரி ரெண்டு டைப்ஸ் இருக்கு. आख्यायिकायाः कथावस्तु इतिहासप्रसिद्धं भवति। ஆக்கியாயிகாக ஆக்கியாயிகாயாக கதாவஸ்து. அந்த ஆக்கியாயிகாயினுடைய கதாவஸ்துன்னா பிளாட்னு அர்த்தம். அந்த பிளாட் ஆனது கதாயாக வஸ்து, கதைக்கு வஸ்துனா திங்குன்னு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பிளாட் கதாவஸ்து அப்படிங்கிறது இதிகாச பிரசித்தம் பவதி. இதிகாசத்துல பிரசித்தமாக இருக்கிறத பத்தி எழுதுறதுக்கு ஆக்கியாயிகான்னு பேரு. சரியா? அப்புறம்
कथायाः तु कविकल्पितं वस्तु भवति। கதாயாம் தூ கவிகல்பிதம் வஸ்து பவதி. கதையில வந்து எப்படி அப்படின்னா கவினா கல்பிதம், கவியினால கல்பிக்கப்பட்ட ஒரு வஸ்துவானது இருக்கும். அப்புறம் அது வந்து கதாயாம் அப்படி வரணும் இல்லையா? ஆமா கதாயாம் தூ. யாம் தூ. ஓகே. ஆமா கதாயாம் தூ. हर्षचरितं क्रिस्तु शताब्दी वा ஆமா. सप्तमशताब्द्यां ம். भारतदेशस्य इति वृत्तम् अवगन्तुम् अ, अतीव उपयुक्तं प्रमाणं भवति। ஹர்ஷச்சரிதமானது கிறிஸ்த சகாப்தேகே சப்தம சதாப்தியாம். சோ வந்து என்ன செவன்த் செஞ்சுரியில பாரத தேசஸ்ய, பாரத தேசத்தினுடைய இதிவிருத்தம் அப்படின்னா கதை, அந்த இதிகாச விருத்தம், அதை அவகந்தும் அதை அறிவதற்கோசரம் அதீவ உபயுக்தம் பிரமாணம் பவதி. ரொம்ப இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ப்ரூஃப் டு நோ தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா டியூரிங் தி செவன்த் செஞ்சுரி. சரியா? அப்ப என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹர்ஷரித்தம்ங்கிற டெக்ஸ்ட் ஆனது இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். சரியா? அப்புறம் सुप्रसिद्धः बाणभट्टः हर्षचरितस्य कर्ता। ஹர்ஷசரிதஸ்ய கர்த்தா சுப்பிரசித்தா பாணபட்டः. ஹர்ஷசரிதத்தினுடைய கர்த்தா அப்படின்னா அந்த படைப்பாளி, அந்த கிரியேட்டர், அவர் வந்து யாரு அப்படின்னா பொயட் ஆத்தர் யாருன்னா ரொம்ப பாப்புலராக இருக்கிற பாணபட்டருங்கிற ஒரு கவி. ஆ. बाणभट्टः सरस्वत्याः वरपुत्रः इति प्रख्यातः। பாணபட்டருக்கு வந்து என்ன பிரக்யாத்தகா, எப்படி பிரக்யாத்தகா, ஹவு பாப்புலர்லி வாஸ் இ நோன் அப்படின்னா சரஸ்வத்தியாக வரபுத்திரஹா. வரனா சிரேஷ்டம்னு அர்த்தம். சிரேஷ்ட புத்திரஹா சரஸ்வத்தியாக, சரஸ்வதியினுடைய ஒரு சிரேஷ்டமான ஒரு புத்திரஹா யாருன்னா அதுதான் பாணபட்டகா அப்படின்னு பிரக்யாத்தகா. இஸ் பாப்புலர்லி நோன். சரியா? अत एव बाणोच्छिष्टं जगत्सर्वम् इति लोकोक्तिः प्रसिद्धा वर्तते। அதனால தான் என்ன அப்படின்னா பாண உச்சிஷ்டம் ஜெகத் சர்வம், பாணேன உச்சிஷ்டம். உச்சிஷ்டம்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா புக்தாவசேஷம்னு அர்த்தம். அதாவது உது சிஷ்யதே, பாணோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம், பாணனினால் யூஸ் பண்ணப்பட்டதுதான் இந்த ஜகத்துல இருக்கிற எல்லாமே அப்படின்னா இங்க ஜகத்துல இருக்கிற அத்தனை பதார்த்தமும் ஜகத்துல இருக்கிற அத்தனை வேர்ட்ஸும் ஹாஸ் been used பை பானா. இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் காதம்பரி படிச்சோம்னா, காதம்பரிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு மேக்னம் ஆப்பஸ் மாதிரி அது சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல. சரியா? இட் இஸ் அ கதா டைப். இது எப்படி ஆக்கியாயிகா டைப்போ ஹர்ஷசரிதம், இந்த காதம்பரிங்கிறது கதா. அது ஒரு 2 3 ஜென்மா கதை வந்து சொல்லுவான். ஒரு தாராபீடன் ஒரு ராஜா இருப்பான், அவனுக்கு சந்திராபீடன் ஒரு, அந்த கதை வந்து உங்களுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமாலாம் ஒண்ணும் பெருசா இருக்காது. ஆனா அந்த அந்த காதம்பரிய படிச்சோம்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய வொக்காபுலரி வந்து ஒரு வேற லெவலுக்கு போகும். நமக்கு வந்து டக்குன்னு ஒரு நாலு நாலு வார்த்தைகள் சொல்ற அளவுக்கு நமக்கு வரும். அண்ட் இந்த மாதிரி நீண்ட நீண்ட சமாசங்கள், சமஸ்த பதங்கள் எல்லாமே அதுல இருக்கும். சோ அதனால என்ன அப்படின்னா பானோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னா பாணனால் உச்சிஷ்டம் பண்ணப்பட்டதுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும். இதுல காதம்பரிங்க ஒரு டெக்ஸ்ட்ல மகாஸ்வேதான்னு ஒரு ஸ்திரீ, அவ வந்து எப்படி வெள்ளையா இருக்காங்கிறத ஒரு ஒரு 10 பக்கத்துக்கு வர்ணிப்பார். உலகத்துல இருக்கிற அத்தனை வெண்மையான பதார்த்தத்தையும் அதுல சொல்லிடுவார். ஒண்ணு கூட விட மாட்டார். அந்த மாதிரி வர்ணிப்பார். அதனாலேயே அவருக்கு என்ன அப்படின்னா வானோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் இது லோகோக்தி. லோகத்துல இப்படிப்பட்ட ஒரு உக்தியானது, ஒரு சேயிங் ஆனது பிரசித்தா வர்த்ததே, இஸ் வெரி பாப்புலர். சரியா? ஆ. बाणभट्टस्य शैली गद्यकवीनाम् आदर्शभूता भवति। சோ பாணபட்டரனுடைய சைலினா ஸ்டைல், அந்த ஸ்டைலானது கத்திய கவினாம், யாரு கத்தியம் எழுதுறாளோ அந்த கவிகளுக்கு ஆதர்ஷ பூதம், ஆதர்ஷம்னா ஐடியல்னு அர்த்தம். அவ வந்து ஒரு வழிகாட்டி போல, ஒரு ஒரு டெஸ்டிமோனி போல ஆதர்ஷ பூதா பவதி. அவருடைய ஷைலி ஆதர்ஷ பூதா, அவருடைய ஸ்டைலானது ஆதர்ஷ பூதா பவதி. சரியா? இப்படி இருக்கிறவர் அந்த புஸ்தகத்தை அவரால முடிக்க முடியல. அதனால அவருடைய புள்ள வந்து பூஷண பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து மீதி புக்கை முடிச்சார். ஃபர்ஸ்ட் காதம்பரிய பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு 2 பார்ட். பூர்வார்த்தம் வந்து அந்த காதம்பரி வந்து மயக்கம் போட்டு விழும்போதோ ஏதோ ஒரு இடத்துல இவர் பிராண தியாகம் பண்ணிடுவார். உயிர் போயிடும் இவருக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கதையை முடிச்சது யாரு அப்படின்னா அவருடைய புள்ள பூஷணப்பட்டார். அவருக்கு 4 பிள்ளைகள். ஒருத்தர் ஜோதிஷன், ஒருத்தன் வையாகரணன், ஒருத்தன் சாகித்யன் சாகித்யகாரர், இன்னொருத்தர் வந்து வேற ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட். சோ இதுல இந்த ஜோதிஷனத்தையும் தார்க்கிகன் வச்சுக்கோங்க, அவன் 2 பேரையும் விட்டுட்டார், நீ போயிடுப்பான்ட்டார். இந்த 2 பேரை கூப்பிடுறார். யார? இந்த வையாகரணன் அண்ட் சாகித்யக்காரன் 2 பேரையும் கூப்பிடுறா.
கூப்பிட்டுட்டு ரெண்டு பேர்ல யார் வந்து ஹூ இஸ் ஃபிட் டு கம்ப்ளீட் இஸ் டெக்ஸ்ட்னு யோசிக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி வந்து ஒரு காஞ்சி போன மரம் இருக்கு. இந்த காஞ்சி போன மரத்தை வர்ணனை பண்ணு அப்படின்னு முதல்ல வையாகரணனை கேட்கிறார், வியாக்கரணம் படிச்சவர. அவர் சொல்றார், சுஷ்கோ விரக்ஷா திஷ்டதி அக்ரே அப்படின்னு சொல்றார். காஞ்சி போன மரம் எனக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றார். இவர் வந்து என்ன பண்றார், இந்த சாகித்யக்காரரை பார்த்து கேட்கிறார், நீ இத வர்ணியே அப்படிங்கிறார். நீரச தருரீக விலசதி புறத்தக அப்படின்னு சொல்றார். நீரசம்னா ரசம் இழந்த, அதாவது காஞ்சி போனேன்னு அர்த்தம். நீரச தருகு மரம், தருரீக விலசதி புறத்தக நமக்கு முன்னாடி இந்த மாதிரி நின்றுட்டு இருக்குன்னு. சோ இந்த மாதிரி ஒரு வர்ணிக்கும் தன்மை அந்த சுஷ்கோ விரக்ஷா திஷ்டதி அக்ரேவும் கிராமட்டிக்கலி தப்பு கிடையாது. ஆனா சாகித்யத்துல வந்து அப்படி படிச்சோம்னா வந்து ரசனை இருக்காது. வெறும் டிக்ஷனரி மனப்பாடம் பண்ணிட்டா நம்ம வந்து ஒரு போய்ட்ரி எழுதிடலாமா? இல்லையே. அதுக்குன்னு அதுதானே நவநவ உன்மேஷசாலினி பிரதிபா அப்படின்னு சொல்றா. புதுசு புதுசா யோசிக்கிற ஒரு ஒரு தன்மை வந்து யாருக்குன்னா கவிக்கு இருக்கு. அபாரே காவிய சம்சாரே கவிரேக பிரஜாபதி இல்லையா? இந்த பெரிய காவியம்ங்கிற ஒரு உலகத்துல கிரியேட்டர் யாருன்னா அந்த கவி. அவன் நினைச்சா வந்து என்ன வேணா பண்ணுவார். சரியா? இங்க அப்படியே நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், என் பக்கத்துல ஸ்விம்மிங் பூல கொண்டு வரலாம். அவரால் அவருடைய ஒரு படைப்புல கொண்டு வர முடியும். பிரம்மாவினுடைய படைப்புல எல்லாம் தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. அப்படிப்பட்ட பாணபட்டர் இங்க ரெண்டு ஒர்க் எழுதியிருக்கார். ஒண்ணு இந்த ஹர்ஷச்சரிதம், இன்னொன்னு வந்து காதம்பரி. அது ரெண்டுமே இட்ஸ், அதாவது நீங்க வந்து புண்ணியம் புருஷார்த்தம்னு இல்ல, அது படிச்ச எல்லாம் சம்ஸ்கிருதம் நல்லா வரும். உங்களுக்கு அந்த வொக்காபுலரி, அந்த சமஸ்த பதங்கள், சந்தி பிரிக்கிறதெல்லாம் இப்ப பாரத சங்கிரகம் படிச்சோமோனோ, இட் இஸ் சூப்பர் எக்ஸசைஸ் ஃபார் அஸ் இல்ல. பாரத சங்கிரகங்கிறது வெறும் மினியேச்சர் வென் யூ கம்பேர் இட் வித் காதம்பரி இல்ல. படிக்கிறடா. ம். बाणभट्टः हर्षवर्धनस्य सभायां परममान्यः कविः बभूव। So, இந்த வானபட்டருங்கிறவர் ஹர்ஷவர்தனுடைய, ஹர்ஷவர்தனன்னு பெயர் உள்ள ஒரு ராஜாவினுடைய சபாயாம் சபையில், பரமமான்யகா அப்படின்னா ரொம்ப மிகவும் அஹ், மான்யகா அப்படின்னா மரியாதைக்கு உட்பட்டவரான அஹ், கவிஹி பபுவ கவியாக இருந்தார். அப்புறம் हर्षवर्धनस्य शासनकालः क्रिस्तशताब्देः 606-647 इति निश्चितः। சரி, ஓகே. ஹர்ஷவர்தனஸ்ய சாசன கால. ஸோ வந்து என்ன அப்படின்னா அவருடைய ரூலிங் டைம் என்னன்னா கிறிஸ்த சகாப்தேகே, உங்களுக்கு வந்து 606லேருந்து 647 அப்படின்னு இட் இஸ் நிச்சிதா, இட் இஸ் டிசைடட். சரியா? அப்படின்னா ஒரு தெர் இஸ் அ ப்ரூஃப் தட் அவன் இந்த டைம்ல தான் ரூல் பண்ணான் அப்படின்னுட்டு. அப்புறம் अतः बाणभट्टस्यापि பிரசித்தி. प्रसिद्धिः तस्मिन्नेव समये बभूव इति निश्चितप्रायम् एव। அதः அஸ்மாத் காரணாத் பாணபட்டஸ்யாபி பிரசித்தி, பாணபட்டரனுடைய அந்த பாப்புலாரிட்டியும் பிரசித்தியும் தஸ்மின்னேவ சமயே அந்த காலத்திலேயே தான், அவருடைய ஹர்ஷவர்தனஸ்ய சாசன காலே ஏவ சமயே பபூவ ஆயிற்று என்று நிச்சித பிராயமேவ அப்படின்னா நிச்சயம் பண்ண பிராயேன நிச்சிதம், நிச்சித பிராயம். சரியா? அப்புறம் हर्षचरितं कादम्बरी च इति द्वौ गद्यप्रबन्धौ बाणभट्टेन विरचितौ। இப்ப நான் சொன்னதுதான் ஹர்ஷசரிதம்னு ஒண்ணு, காதம்பரின்னு ஒண்ணு. இச்சா இது துவௌ கத்திய பிரபந்தௌ, கத்திய பிரபந்தங்கள். பிரபந்தம்னா ஒர்க்குன்னு அர்த்தம். பாணபட்டேன விரசிதௌ, இது ரெண்டும் எழுதப்பட்டது அவரால். அப்புறம் कादम्बरी तु कथारूपः प्रबन्धः। காதம்பரிங்கிறது கதாரூபம். இட் இஸ் ஃபிக்ஷனல் ஒர்க். தாராபீடன் சந்திராபீடன் ஒரு ராஜா வந்து ஆக்சுவலி ஹிஸ்டரியில எக்ஸிஸ்ட் ஆகல, இவரே கல்பிச்சுட்டார். காதம்பரின்னு ஒரு ஸ்திரீ, அவ வந்து எப்ப வருவோம் அப்படின்னா ஆஹ், ஒரு 140 150 கிளாஸ் ஆச்சு எனக்கு, மொத்தம் 180 கிளாஸ். அது வந்து காதம்பரிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வரதுக்கே ஒரு 135 140 கிளாஸ் ஆயிடுச்சு. அப்ப பாத்துக்கோங்க, பின்னாடிதான் வரா அந்த காதம்பரி. பட் அந்த காதம்பரியோட பூர்வ ஜன்ம கதா தான் ஆரம்பிக்கும் முன்னாடி. சரியா? ஒரு கிளிய வந்து ஒரு கூட்டில் எடுத்துன்னு ஒரு சாண்டாள ஸ்திரீ வருவா, அதுல இருந்து கதை ஆரம்பிக்கும் மேல. हर्षचरिते अष्टौ उच्छ्वासाः भवन्ति। ஹர்ஷ சரித்திரத்துல மொத்தம் அஷ்டவ் உச்வாசாக, உச்வாசம்னா சாப்டர்னு வச்சுக்கோங்க. சரியா? ஆஹ் 8 आद्ये சாப்டர்ஸ். आद्ये उच्छ्वासत्रये कवेः आत्मकथा वर्णिता। ஃபர்ஸ்ட் உச்வாச திரயத்துல முதல் 3 சாப்டர்ஸ்ல கவியினுடைய ஆத்ம கதா, அவருடைய சொந்த கதை அது வந்து வர்ணிதா சொல்லப்பட்டிருக்கு. उत्तरत्र पुष्पभूतिवंशे
समुद्भूतस्य श्रीहर्षस्य इति वृत्तं सुचारु सुगम्भीरं च वर्णितम्. ஆ உத்தரத்திர அப்படின்னா லேட்டர் பார்ட், அதாவது 4, 5, 6, 7, 8. அதுல புஷ்பபூதி வம்சே, புஷ்பபூதிங்கிற ஒரு வம்சத்துல ஒரு கிளான்ல சமுத்பூதஸ்ய உண்டான பிறந்த ஸ்ரீஹர்ஷஸ்ய ஹர்ஷர்னுடைய இதிவிருத்தம் அவருடைய லைஃப் ஹிஸ்டரி அது வந்து சுச்சாரு அப்படின்னா மிகவும் அழகாக, சுகம்பீரம் நல்ல கம்பீரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வர்ணிதம். சரியா? அது கச்சா முச்சான்னு எழுதாம அவரை பத்தி எழுதுறது நல்லா வசதியா எழுதணும் போனோம். சரியா? ஆ. இப்ப புஷ்பபூதிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸான ராஜாவா? புஷ்பபூதிங்கிறது அந்த வம்சத்தினுடைய பேரு, கிளான். ஓ, ஓகே புஷ்பபூதி ஓகே. வம்ச. இந்த ஆ, ரகுவம்சம் அந்த மாதிரி. அந்த மாதிரி. ஆமா. हर्षचरिते प्राधान्येन वीररसः निजृम्भते. அசச்சரித்திரத்துல பிரதானமா विजृम्भते எந்த ரசம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீரரசகா விஜృంభతే, அதுதான் உங்களுக்கு வந்து பரிமளிச்சுன்னு இருக்கு. சரியா? ம். करुणादयः अपि रसाः यथा ஔச்சித்யம். औचित्यं ம். समावेशिताः. மீதி வந்து கருணா, கருணை முதலிய ரசங்கள், ப்ராபபிளி சிருங்காரமா இருக்கலாம், வேற ஏதாவது எக்ஸெட்ரா. அந்த ரசங்கள் யதௌச்சித்யம் இடத்துக்கு ஏத்த மாதிரி சமாவேசிதாக புகுத்தப்பட்டதன பட்டன. சரியா? கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணிட்டு ஒரு அம்மாக்கும் ஒரு அப்பாக்கும் அஹ், பிள்ளைக்கும் இருக்கிற இடத்துல வந்து வீரரசத்தை போட முடியாதானோ. அங்க வந்து ஒரு வாத்சல்ய பாவத்தை தான் கொடுக்கணும். அதான் யதௌச்சித்யம். எந்த இடத்துல உச்சிதமோ அந்த இடத்துல வந்து புகுத்தினார். சரியா? அப்புறம் अस्य च हर्षचरितस्य दीर्घसमासभूयिष्ठत्वात् ம் वर्णनानाम् विस्तृतत्वात् सुकुमारं சுகுமார மதிபிஹி अतिभिः மாணவர்கள். ம். सुकुमारमतिभिः माणवकैः कथायाः शीघ्रम् अवगन्तुम् अशक्यताम् ஆகலயத்பிஹி. आकलयद्भिः ம். अभिनव भट्ट बाण बाण பிருத 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 பாக்பிஹி. बाणभिरुदवाग्भिः आर् कृष्णमाचार्यैः हर्षचरितसङ्ग्रहः बालानाम् उपकाराय सङ्ग्रथितः. ஆமா, பாசிவ்ல இருக்கு. கிருஷ்ணமாச்சாரியைஹி ஹர்ஷசரித சங்கிரகா சங்கிரஹீதா கிரதிதா. அதுதான் மெயின் சென்டென்ஸ். சோ வந்து என்ன அப்படின்னா அஸ்யச்ச ஹர்ஷசரிதஸ்ய, இந்த ஹர்ஷசரித்தத்தினுடைய தீர்க்க சமாச பூயிஷ்டத்வாத்து, தீர்க்கமான சமாசங்கள் நிரம்பி இருப்பதனால். பூயிஷ்டம் அப்படின்னா என்ன சொல்றது, சந்நியஸ்தம் ஃபுல்லா இருக்கிறதுனால, வர்ணனானாம் அதிவிஸ்திருதத்வாது, வர்ணனங்களும் ரொம்ப நீண்டு இருக்கிறதுனால, ரொம்ப லாங் சமாசமா ரொம்ப பெரிய ஒரு சமஸ்த பதமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்ப காதம்பரி எடுத்துட்டேன்னா ஒரு 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 அட்ஜெக்டிவ ஒன்னு திருத்தியா விபக்தி ஒன்னுத்துக்கு போடுவார். அந்த திருத்தியா விபக்தியில அத்தனை அட்ஜெக்டிவும் வரும். அது வந்து இதனால அது. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆசீத் அசேஷ நரபதி சிரஹ சமபியர்ச்சித சாசனஹ பாகசாசன இவாபரஹ சதுருததி மாலா மேகலாயா புவோ பர்த்தா பிரதாப அனுராக அவனத சமஸ்த சாமந்த சக்கரஹ சக்கரவர்த்தி குலோபேதா, இந்த மாதிரி வரும். இதி சூத்ரகோ நாம அப்படின்னு முடிப்பார் சென்டென்ஸ. சோ இந்த பிரதமா விபக்தியில வர்றது அத்தனையும் நீ சூத்ரகனுக்கு போறதுன்னு முதல்ல படிச்சுன்னு புரிஞ்சுட்டு வர்பு எங்கன்னு அதை சுட்டிந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வர்பை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இது அத்தனையும் அட்ஜெக்டிவா கொண்டு போய் அங்க சேர்க்கணும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்னு ஒன்னும் நான் சொல்றது பிரதமா விபக்திக்கு. சில இடத்துல அந்த வந்து ஒரு அந்த 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 குதிரை பேர் மறந்து போச்சு, இந்திராயுதம். அந்த குதிரைக்கு பேரு இந்திராயுதன், சந்திராபீடனுடைய குதிரைக்கு இந்திராயுதன். அத வந்து ஒரு 20, 30 லைன்ல வர்ணிச்சிருப்பார் ஒரு குதிரைய. சரியா? அதே மாதிரி ஷால்மலி விருட்சம்ங்கிறது ஒரு 45, 50 வரியில அந்த ஷால்மலி விருட்சத்தை நீங்க படிச்சு விட்டேள் அப்படின்னா, அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பெரிய பேனியன் ட்ரீயை பார்த்தேன்னா உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரும். அந்த விருட்சத்துல என்னெல்லாம் இருக்கு, எப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குன்னுட்டு. சோ இந்த மாதிரி தீர்க்கமான சமாசம் இருக்கிறதுனாலையும் வர்ணனானாம் அதிவிஸ்திருதத்வாது, ஒரு விஷயத்தை எடுத்துட்டா ஏதோ 2 வரியில அவ போனா வந்தாங்கிறது இல்ல. அவளை பத்தி அதிவிஸ்திருதம், விஸ்திருதம்னாலே டீடைல்னு அர்த்தம், நல்ல எக்ஸ்பேண்டட்னு அர்த்தம். அதிவிஸ்திருதம் அப்படின்னா ரொம்ப நீண்ட, நீண்டு இருக்கின்ற காரணத்தினாலும் காரணத்தின் பொருட்டு சுகுமார மதிபிகி மாணவகைகி. சோ மாணவக்கர்களால் ஸ்டூடெண்ட்ஸ்னால எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப சுகுமாரம், ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ரொம்ப கடினமான விஷயத்த புரிஞ்சுக்க முடியாத மைண்ட் செட்டோட இருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ்னால
அதாவது உங்களை மாதிரி புத்திசாலிகள் டக்குன்னு புரிஞ்சுட்டுருவேன். உங்களை விட கொஞ்சம் காலிபர் கம்மியா இருக்கிறவாளை பத்தி சொல்றா. சுகுமார மதிபிகி மாணவகைகி கதாயாக சீக்கிரம் அவகந்தம், கதையினுடைய வேகமாக அவகமனம் புரிஞ்சுக்கிறதுக்கோசரம், அவகந்தும் அசக்கியதாம் ஆக்கலயத்பிகி, இது எல்லாமே அந்த மாணவகிக்கு சோ ஆக்கலயத்பிகிங்கிறது பாக்பிகி இவளுக்கு போறது. சோ வந்து கதாயாக சீக்கிரம் அவகந்தம், கதையினுடைய அர்த்தம் சீக்கிரம் ஸ்புரிக்கணும் அப்படிங்கறத அசக்கியதாம் அந்த அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற விஷயத்துல அசக்கியதாம் ஆக்கலயத்பிகி அபினவ பட்ட பான பிருத வாக்பிகி. சோ வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கறத ஆக்கலயத்பிகி அறிந்து கொண்ட அபினவ பட்டபாணர் அப்படின்னு ஒரு பட்டம், விருதம்னா விருதுன்னு அர்த்தம், தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதே விருதுதான். அந்த விருதம் பாக்பிகி அப்படின்னா பஜதே இதி பாக்கு, அந்த விருதை வச்சுட்டு இருக்கிற அவரால, யார் அவர் அப்படின்னா ஆர் கிருஷ்ணமாச்சாரியேகி, அவர் பேர் கிருஷ்ணமாச்சாரியர்னு பேரு. அவரால ஹர்ஷ சரித சங்கிரகா, ஹர்ஷஸ்ய சரிதம், ஹர்ஷச்சரிதம், ஹர்ஷச்சரிதஸ்ய சங்கிரகா. சங்கிரகம்னா உங்களுக்கு அப்ரிட்ஜ்டு வெர்ஷன் மாதிரி, சுருக்க காதம்பரி சங்கிரகம் படிக்கிறோம் இல்லையா சித்தூர்ல, அதே மாதிரி இது வந்து ஹர்ஷச்சரித சங்கிரகம் அப்படிங்கிறது பாலானாம் உபகாராய சங்கிரதீதா. சோ கிரதிதம்னாலே தொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சங்கிரதிதம் அப்படின்னாங்க நன்றாக தொடுக்கப்பட்டது, நன்றாக கனெக்ட் செய்யப்பட்டு. எதுக்கோசரம் அப்படின்னா பாலானாம் உபகாராய, பாலா குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னா, குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போற குழந்தை இல்ல, யார் வந்து காதம்பரி அசச்சரித்தம் அளவுக்கு யாருடைய இன்டெலிஜென்ஸ் இல்லையோ, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரால முடியலையோ, ஆனா சம்ஸ்கிருதம் தெரியும், நன்னா பதபதார்த்தம் தெரியும், அவளை குறிச்சு எழுதப்பட்டது. சரியா? ஓகேவா? சரியா இருக்கா? மேல मूलग्रन्थे वर्तमानानि विस्तृतानि वर्णनानि परिहृत्य बाणभट्टस्य एव वचांसि स्वीकृत्य सङ्ग्रहः अयं विरचितः। நான் ஆக்சுவலி மூல கிரந்தம் எடுத்து பார்க்கணும்னு இருந்தேன் பிஃபோர் த கிளாஸ், பட் நான் பார்க்கல. பட் மூல கிரந்தே வர்த்தமானானி, மெயின் டெக்ஸ்ட்ல இருக்கிற விஸ்திருதானி நீண்ட வர்ணனானி, அந்த வர்ணனைகள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அவைகளை பரிஹிருத்திய கொஞ்சம் குறைச்சுனுட்டோ, சரியா லெசன் பண்ணினுட்டோ, பாணபட்டஸ்யேவ வச்சாம்சி, பாணபட்டரனுடைய வார்த்தைகளினாலேயே, வார்த்தைகளை ஸ்வீகிருத்திய அதையே எடுத்துண்டு, அயம் சங்கிரகா விரச்சிதா, இந்த சங்கிரகமானது, இந்த ஒரு டெக்ஸ்ட் ஆனது, இந்த ஒரு அப்ரிட்ஜ்டு வெர்ஷன் ஆனது விரச்சிதா ரச்சிக்கப்பட்டது, கிரியேட் பண்ணப்பட்டது. சரியா இருக்கா? உங்களுக்கு இது பார்த்தாலும் காதம்பரி சங்கிரகம் பார்த்தேன்னா, இப்ப நான் சொன்னேனே அசேஷ நரபதி சிரக, இது வந்து மூலத்துல வந்து ஒரு 35 டிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா, அதுல வந்து ஒரு 15 டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல இருக்கிற ஒரு 2 3 அட்ஜெக்டிவ கட் பண்ணிருப்பார். எனக்கு இவர் எப்படி பண்ணிருக்காருன்னு தெரியல, ஐ ஹேவ் டு செக் வித் த மூல டெக்ஸ்ட். அப்புறம் ग्रन्थस्य अस्य हर्षचरितम् इति नाम्नः औचित्यं रक्षितुम् आदिमे उच्छ्वासद्वये वर्तमानं बाणभट्टस्य चरितम् अपहाय तृतीयोच्छ्वासप्रभृति एव सङ्ग्रहः अयम् उपनिबद्धः। स ग्रन्थस्य अस्य ஹர்ஷச்சரிதம் இதி நாம்னஹ ஔச்சித்யம் ரக்ஷிதம். சோ இந்த இந்த கிரந்தத்தினுடைய பேர் என்னது? ஹர்ஷச்சரிதம். சோ அந்த அதனுடைய நாம்னஹ ஔச்சித்யம், பெயரினுடைய ஔச்சித்யம் அப்படின்னா உச்சித தன்மை, சூட்டபிள், சூட்டபிளா இருக்கிறத அதை ரட்சிதம், அதாவது யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தார், குமார சம்பவம்னு பேர் வச்சாலே ஆனா வந்து பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணத்தோடய முடிஞ்சுடுறது, குமாரன் பிறக்கிறதுங்கிறது காளிதாசன் எழுதவே இல்லை, எதுக்கு இதுக்கு குமார சம்பவம்னு பேர் வச்சாருன்னு தெரியலையே அப்படின்னு யாரோ போட்டிருந்தா. சோ அந்த மாதிரி அது வந்து கிரந்த ஔச்சித்யம் இல்லைங்கிறதுக்கு சொல்ல வரல, டைட்டில் ஒண்ணு உள்ள இருக்கிற கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இருக்கக்கூடாது இல்லையா? சோ அதனால ஹர்ஷச்சரித்தம்ங்கிற ஒரு பெயரினுடைய ஔச்சித்யம் ரட்சித்தும், அதனுடைய உச்சித பாவம் அதை காப்பாற்றுவதற்கோசரம், ஆதிமே உச்வாசத்வயே, ஃபர்ஸ்ட் 2 உச்வாசத்துல வர்த்தமானம் இருக்கின்ற பாணபட்டஸ்ய, பாணபட்டரனுடைய சரிதம் அபகாய, சரித்தத்தை ரிமூவ் பண்ணிட்டோ, திருத்தீய உச்வாச பிரபுத்தியேவ அயம் சங்கிரகா உபனிபத்தவா. சோ திருத்தீய உச்வாசத்திலேருந்து ஆரம்பிச்சுதான், ஃப்ரம் த தேர்ட் சாப்டர், அதாவது ஹர்ஷச்சரித்தத்திலேருந்து, ஹர்ஷச்சரித்த சங்கிரகத்துல என்ன கதை இருக்கும் அப்படின்னா, தி ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த தேர்ட் சாப்டர், நாட் ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர். சரியா? அயம் உபனிபத்தகா, உபனிபத்தகா அப்படின்னா கன்சாலிடேட் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சரியா? நிபத்த பத்தஹா அப்படின்னா கட்டிருக்கா, நிபத்தஹா அப்படின்னாலும் நன்னா கட்டியிருக்கா, உபநிபத்தானா சேர்த்து இருக்குன்னு அர்த்தம். அப்புறம்
ग्रन्थः अयं संस्कृते व्युत्पित्सून् ம் माणवकान् ம் नितराम् उपकरिष्यति इति धिया ग्रन्थस्य अस्य आदिमः भागः अत्र ம் सन्निवेशितः। ஆ சோ வந்து என்ன அப்படின்னா அயம் கிரந்தகா இந்த கிரந்தமானது சம்ஸ்கிருதத்தில் வியுத்பித்சூனு மாணவகானு அப்படின்னா வியுத்பத்தி இச்சு வியுத்பத்தியே விரும்புற மாணவகானுன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். நான் வியுத்பித்சூனு நான் பார்க்கல என்னன்னு. நான் பார்த்து வேணா சொல்றேன். வியுத்பித்சூனு மாணவகானு நல்ல ஒரு வியுத்பத்திய விரும்புற ஸ்டூடெண்ட்ஸுகளை நிதராம் அவர்களுக்கு நிதராம் உபகரிஷ்யதி ரொம்ப நிதராம்ங்கிறது மிகவும் உபகரிஷ்யதி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற தியா என்ற ஒரு மென்டாலிட்டியோட மைண்ட் செட்டோட கிரந்தஸ்ய அஸ்ய ஆதிமக பாகः அത്ര சன்னிவேஷிதः அஸ்ய கிரந்தஸ்ய இந்த ஹர்ஷசரிதம்ங்கிற ஹர்ஷசரித சங்கிரகः இது கிரந்தஸ்ய ஆதிமோ பாகः ஃபர்ஸ்ட் பாகமானது ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆனது அത്ര சன்னிவேஷிதः இங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கிறது. राज्ञः पुष्पभूतेः शौ शौर्य औदार्य आदि वर्णनं तदन्वये जातस्य प्रभाकरवर्धनस्य पुत्र उत्पत्तिः च अत्रत्यं वस्तु। ராஜ்ஞா புஷ்பபூதேஹே புஷ்பபூதியினுடைய அந்த ராஜாவினுடைய சௌரிய ஔதார்யாதி வர்ணனம். சௌரியம்னா சூரஸ்ய பாவம், ஔதாரியம்னா உதாரஸ்ய பாவம். சோ சௌரியம்ங்கிறது வேலரஸ், ஔதாரியம் அப்படிங்கிறது மத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு உதார ஸ்வபாவம். எக்ஸெட்ரா அதனுடைய வர்ணனம், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன். தத்து அன்வயே அப்படின்னா தஸ்ய அன்வயே, அன்வயேனா குலேன்னு அர்த்தம், வம்சேன்னு அர்த்தம். அவளுடைய குலே வம்சே ஜாதஸ்ய உண்டான பிரபாகரவர்தனஸ்ய புத்திரோத்பத்திஷ்ட. பிரபாகரவர்தனர் யாரு அப்படின்னா அவர்தான் ஹர்ஷவனுடைய அப்பா. அவருக்கு வந்து ராஜ்யவர்தனன் ஒரு புள்ள, ஹர்ஷவர்தனன் ஒரு புள்ள. ராஜ்யவர்தனங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் புள்ள, ஹர்ஷவர்தனன்கிறவர் செகண்ட் புள்ள. சரியா? அவதான் ஹர்ஷவர்தன இஸ் த லாஸ்ட் கிங் ஆஃப் தானேஸ்வர். தானேஸ்வருங்கிற ஒரு இடத்த ஆண்டதுல கடைசி இவர் தான். சரியா? மேலும் என்ன அப்படின்னா இந்த ஹர்ஷன் தான் உங்களுக்கு வந்து நாகானந்தம் எழுதினர். நாகானந்தம் நமக்கு ஒரு டிராமா வரப்போகுது பின்னாடி இந்த பிரவேசாலேயே. அது வந்து அந்த இதை பேஸ் பண்ணி ம், ஒரு புத்திசம் கேரக்டர்ஸ் எல்லாமும் வரும் அதுல. சோ அந்த அது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ரீஹர்ஷர்னு ஒரு கவி இருக்காரு, நைஷதம் எழுதினவர். அவரும் இவரும் ஒன்னும் நிறைய பேர் வந்து குழப்பிப்பா. இவர் வந்து ஹர்ஷவர்தனன்கிற ராஜா, அவர் ஸ்ரீஹர்ஷருங்கிற ஒரு கவி. அவர் வேற இவர் வேற. அண்ட் சில பேர் என்ன சொல்றா, காவியம் யசசே அர்த்தகிருத்தே விவகார விதேங்கிற மாதிரி. ராஜாக்கள் சில பேர் வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய புகழ்ச்சிக்கோசரம் பைசா கொடுத்து கூட தன் பேர்ல அந்த காவியத்தை எழுதிப்பான். சோ அந்த மாதிரி சில, நான் அர்ஷர் அப்படி எழுதிறாருன்னு சொல்ல வரல, பட் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. சோ அதனால இந்த நாகானந்தம் டெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பிரவேசா டெக்ஸ்ட்ல இருக்கு. கொஞ்சம் எல்லாமே கடினமா தான் இருக்கும் அதுல அவளுடைய. அதாவது ஒரு டிராமாக்கு வந்து டயலாக் எவ்வளவு முக்கியமோ, டயலாகே இருக்காது அந்த டிராமால. டயலாக் எல்லாமே ஸ்லோக ரூபத்துல இருக்கும். நமக்கு வந்து மூணாவது அங்கம் நினைக்கிறேன் இல்லையா சார்? தேர்ட் ஆக்ட்ல இருந்து நமக்கு போர்ஷன் நமக்கு இருக்கு. சோ அது படிக்கும்போது ஹர்ஷர்னுடைய சைலி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ம். அதான். சோ ஹர்ஷ சரித்த சங்கிரகா படிக்கிறேளா? नाने पठित्वा படிக்கும். अस्ति पुण्यकृताम् अधिवासः वासवा वासवावास इव वसुधाम् अवतीर्णः शशिकरात् शशिकर சசிகர அவதாத விற்த்தைஹி. ம் ம் शशिकर अवधात वृत्तैः मुक्ताफलैः इव गुणिभिः प्रसादितः श्रीकण्ठः नाम जनपदः। ஜனபதகன தேசகான்னு அர்த்தம். ஸ்ரீகண்டகாங்கிறது அந்த இடத்தினுடைய பேரு. ஸ்ரீகண்டோ நாம ஜனபதா அஸ்தி அப்படின்னு அங்க கொண்டு பாருங்க. த சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ வர்பு.
நான் வந்து காதம்பரியில ஆசீத்துன்னு சொன்னேன், இவர் வந்து அஸ்தி அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கார். ஸ்ரீகண்டோ நாம ஜனபதः அஸ்தி. ஸ்ரீகண்டம்னு பெயர் உள்ள ஜனபதः அப்படின்னா தேசः அஸ்தி இருக்கிறது. சோ வந்து இதுல வர அத்தனை பிரதம விபக்தியும் இந்த ஸ்ரீகண்டஹா அப்படிங்கிற அந்த ஜனபதத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த ஸ்ரீகண்டோ நாம ஜனபதः கதமஸ்தி அப்படின்னா புண்ணியகிருதாம் அதிவாசக. சோ புண்ணியம் கரோதி இது புண்ணியகிருத். சரியா? அந்த புண்ணியகிருதாம். சரியா? அகிருத புண்ணியஹா அப்படின்னு சௌந்தரலஹரியில வருதானோ. சோ இங்க வந்து புண்ணிய கிருதாம், புண்ணியம் செய்யறவா, புண்ணியம் கரோதி இது புண்ணிய கிருத்து, புண்ணிய கிருதாம் அந்த அது அவளுடைய அதிவாசக. அதிவாசகன நிவாசகன்னு அர்த்தம், இருப்பிடம், அபோர்டு. எது அப்படின்னா ஸ்ரீகண்டோ நாம ஜனபதः அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்ரீகண்டகங்கிற ஒரு தேசத்துல பிறக்கணும்னா கஷ்டித் புண்ணிய விசேஷா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அவசியக்கா. ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணாதான்ப்பா அந்த நாட்டுல போறோம். இப்ப சொல்றானோ அவாவா வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆனோடனே ஸ்வீடனுக்கு வந்து எனக்கு வேலை கிடைச்சி வந்ததே நான் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறான், சொல்லிக்கிறானோ. சோ அந்த மாதிரி என்ன ஸ்ரீகண்டோ நாம ஜனபதா எப்படி இருக்கு அப்படின்னா புண்ணியகிருதாம் அதிவாசக, புண்ணியம் செஞ்சவாளுக்கு உன்னுடைய ஒரு இருப்பிடமாக நிவாசமாக இருக்கு. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கு அப்படின்னா வாசவ ஆவாசக இவ வசுதாம் அவதீர்ணகா. வசுதாம் அவதீர்ணகா வாசவ ஆவாச இவ. வாசவகனா இந்திரஹன்னு அர்த்தம். வாசவசிய ஆவாசக இந்திரனுடைய இருப்பிடம் எது? ஸ்வர்க்கம். அந்த ஸ்வர்க்கம் போல அந்த ஸ்வர்க்கம் எங்க எங்க வந்தது அப்படின்னா வசுதாம் அவதீர்ணக வாசவா வாசவ ஆவாசக. வசுதானா பூமி, பூமியை இறங்கின, அவதீர்ணக பூமியில் இறங்கின, ஒரு பூமியை இறங்கின, அவதீர்ணக இறங்கிய, வாசவ ஆவாசக இந்திரனுடைய ஒரு ஆவாசம் போல, இருப்பிடம் போல எது இருக்கு அப்படின்னா அயம் ஸ்ரீகண்டோ நாம ஜனபதः அஸ்தி. அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா பிரசாதிதா முக்தாபலைஹி சசிகர அவதாத விருத்தைஹி முக்தாபலைஹி இவ குணிபிஹி பிரசாதிதா. பிரசாதः அப்படின்னு தகாரம் வந்து திருத்திய மூணாவது தா போட்டா என்ன அப்படின்னா அனுகிரகம்னு அர்த்தம். பிரசாதः அப்படின்னா அலங்கரணம்னு அர்த்தம், டெக்கரேட்டட்னு அர்த்தம். எப்படி குணிபிகி பிரசாதிதா. சோ வந்து என்ன சசிகரம் அப்படின்னா சசியினுடைய கரம்ங்கிறது சந்திரன் ஒளி ஜோத்சனா. சோ வந்து சசிகர அவதாத்தம் அப்படின்னா எப்படி வந்து நில ஒளிக்கு ஒரு அவதாத்தம்னா வெண்மைன்னு அர்த்தம், ஒயிட்னு அர்த்தம். சோ சசிகர அவதாத்த விருத்தைஹி. சோ அந்த இதனுடைய நில ஒளியினுடைய வெண்மையான வெண்மையான அந்த விருத்தைஹி அப்படின்னா வெண்மையான இருக்கின்ற அந்த தன்மையை போல இருக்கின்ற முக்தாபலைஹி குணிபிகி இவ. முக்தாபலம்ங்கிறது முத்துக்கள். சோ இந்த சந்திரனுக்கு என்ன, சந்திர ஒளிக்கு என்ன ஒரு வெண்மையோ அது போல வெண்மையாக இருக்கின்ற அந்த முத்துக்களினால் முத்துக்கள் அப்படிங்கிற அஹ், குணிபிகி. குணிங்கிறது இங்க வந்து அஹ், உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டிஸ்னால பிரசாதிதா அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஜனபதா எது அப்படின்னா ஸ்ரீகண்டா. அந்த ஸ்ரீகண்டோ நாம ஜனபதா அஸ்தி. சரியா இருக்கா? ஆ? மேல. तत्र च एकदेश इव सुरराज्यस्य ம். प्रथमः अवतारः इव ब्रह्मलोकस्य ம். प्रतिनिधिः इव चन्द्रलोकस्य नामाभिहारः इव कुबेरनगरस्य स्थान्वीश्वराख्यो जनपदविशेषः। ஆமா. தத்ரச்ச அப்படின்னா தஸ்மின் ஸ்ரீகண்டே கண்டஹ இது ஜனபதே ஏகதேசஹ இவ சுரராஜ்யஸ்ய. சுராணாம் ராஜ்யம் சுரராஜ்யம். சோ அந்த சுரராஜ்யத்தினுடைய ஒரு பகுதி போல அப்படின்னா சுரர்களுடைய ராஜ்யம் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு நியாமகத்தோட இருக்குமோ அது போல இருக்கின்ற சுரராஜ்யஸ்ய ஏகதேசக இவ. இது சுரராஜ்யத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த ஜனபதம் போல இருக்கே, அங்க எவ்வளவு நன்னா நடத்துறா அதே மாதிரி இங்க இருக்கு அப்படின்னு சொல்றா போலையும். பிரம்மலோகஸ்ய பிரதம அவதாரக இவ. பிரம்மலோகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஒரு அவதாரம் அப்படின்னா அப்படியே அந்த பிரம்மலோகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கின்ற இந்த ஸ்ரீகண்டகா இது ஜனபதா. சந்திரலோகஸ்ய பிரதிநிதி இவ. சந்திரலோகத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போல. பிரதிநிதினா ரெப்ரசன்டேட்டிவ், அப்படியே அது எப்படி இருக்கோ அதனுடைய ரெப்ளிகா இங்க பாக்குறோம்னு சொல்றோம் இல்லையா. ஐ ஹவ் சீன் த மாடல் ஆஃப் சப்மரின் சொல்றோம். சப்மரின் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்கு. அந்த மாதிரி சந்திரலோகத்தினுடைய ஒரு ரெப்ளிகா போல இங்க இருக்கு. அப்புறம் குபேர நகரஸ்ய நாம அபிஹாரக இவ. குபேர நகரத்தினுடைய நாம அபிஹாரம்னா அபிஹரதி சௌரியம்னு அர்த்தம்.
குபேர நகரத்தினுடைய பெயரை திருடியது போல. குபேர நகரம் எப்படி சமிருத்தியா ஒரு ப்ராஸ்பரா இருக்குமோ அது போல இந்த நகரமும் இருக்கு. அதனால சாக்ஷாத் குபேர நகரத்தையே இது திருடிடுது போல இருக்கு இந்த நகரம் அப்படின்னு சொல்ற போலையும், ஸ்தானு ஈஸ்வர ஆக்கியா ஜனபத விசேஷா. சோ இதுக்கு வந்து இந்த ஜனபத விசேஷம், இந்த தேசத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, ஸ்தானு ஈஸ்வரஹ, ஸ்தானு ஈஸ்வரஹ ஆக்கிய அப்படிங்கிற ஒரு பேரும் இதுக்கு இருக்கு. இந்த இடத்துக்கு ஸ்தானுகு ஈஸ்வரஹ அப்படிங்கிற ஆக்கியம்னா நேம்னு அர்த்தம். நேமும் இந்த அந்த ஜனபத விசேஷத்துக்கு இருக்கு. சரியா இருக்கா? இப்ப ஸ்ரீகண்டகுள்ள ஒரு இடம் இது ஆமா ஸ்தானம். ஆமா. यः तपोवनम् इति मुनिभिः यमनगरम् इति शत्रुभिः चिन्तामणिः इति अर्थिभिः गुरुकुलम् इति विद्यार्थिभिः वसुधा वसुधा வசுதாரா. वसुधारा इति विप्रैः अगृह्यत. ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா, யஹனா யஹ ஸ்ரீகண்டோ நாம ஜனபதः முனிபிகி தபோவனம் இதி, முனிவர்களினால் இது வந்து என்ன எப்படி இருக்கு இந்த இடம் அப்படின்னா, அதாவது இது இது வந்து உல்லேக அலங்காரம் உங்களுக்கு. ஸ்திரீபிகி காமஹ, அர்த்திபிகி ஆஹ் அர்த்திபிகி தனதஹ, அந்த மாதிரி சொல்றோம்ல. ஒரே ஒரே விஷயம், ஒரே ஒருவன் பலரால் பலவிதமா பார்க்கப்படுறது உங்களுக்கு உல்லேக அலங்காரம். சரியா? சோ வந்து முனிபிகி தபோவனம் இது. சோ இந்த யஹ ஸ்ரீகண்டோ நாம ஜனபதः, அயம் ஜனபதः முனிபிகி முனிவர்களினால், தபோவனம் இது தபஸனுடைய இருப்பிடம் போலவும், அப்புறம் சத்ருபிகி சத்ருக்கள் அதை எப்படி பார்க்கறா, யமநகரம். சத்ருக்கள் வந்து அட்டாக் பண்ண வருவா. அட்டாக் பண்ண வந்தா என்ன, அவ வந்து செத்து விடுவா. அவ்வளோ ப்ரொடெக்டட் பிளேஸ் அது. சோ அவ வந்து இந்த இடத்த வந்து எப்படி பாக்குறா எதிரிகள் அப்படின்னா, இந்த ராஜ்யத்தோட நம்ம ஒரு வம்பு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு யமநகரம் தான். சோ அதனால இந்த இடமே நமக்கு போனோம்னா நமக்கு யமநகரம் போல இது இருக்கு அப்படின்னு அவ பாக்குறா. சத்ருபிகி யமநகரம் இது. அப்புறம் அர்த்திவிகி சிந்தாமணி. அர்த்திவிகினா யாச்சகம் கேட்க வராளோனோ, அவளால இது எப்படி பார்க்கப்படுறதுன்னா ஒரு சிந்தாமணி போல. சரியா? சிந்தாமணி கேட்கறதெல்லாம் கொடுக்கிற ஒரு மணி இல்லையா? அது போல வந்து பாக்குறா அவ. வித்யார்த்திபிகி குருகுலம் இது. வித்யைய வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்றோம் இல்லையா? எல்லா நாலேஜும் குவிஞ்சு இருக்கிற ஒரு இடம் எது அப்படின்னா இந்த இந்த ஸ்ரீகண்டோ நாம ஜனபதா. சோ அது வந்து வித்யார்த்திபிகி குருகுலம் இது, வித்யார்த்திகளினால் வித்யாவை வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறவாளால குருகுலமாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வசுதாரா இது விப்ரைஹி அக்ருஹ்யத. சோ இந்த அக்ருஹ்யதங்கிற ஒரு பதம் நீங்க எல்லாத்தோடும் சேர்த்துக்கணும். முனிபிகி தபோவனம் இது அக்ருஹ்யத. சோ வசுதாரா அப்படின்னா வசூனா செல்வம். வசுதாரா அப்படின்னா அதை செல்வத்தோட இருக்கின்றது. சோ வந்து விப்ரைனா பிராமணர்களினால், வசு அப்படின்னா பலவிதமான செல்வத்தோட இருக்கு அப்படின்னா இங்க ஒன்லி நாட் ஒன்லி இந்த தங்கம் வெள்ளி எல்லாம், மாட்டுலேந்து வர பலவிதமான பசுலேந்து வர பலவிதமான விஷயங்களை வச்சுட்டு தானே நமக்கு வந்து யாகத்துல யூஸ் பண்றா. சோ அது எல்லாமே இந்த பூமி தான் நமக்கு கொடுக்கறது. சோ வசுதாரா இது விப்ரைஹி அக்ரிஹ்யத. சோ இந்த யஹ ஸ்ரீகண்டஹ நாம ஜனபதः முனிபிஹி தபோவனமிதி சத்ருபிஹி யமநகரம் இதி அர்த்திபிஹி சிந்தாமணிஹி இதி வித்யார்த்திபிஹி குருகுலம் இதி விப்ரைஹி வசுதாரா இதி ச அக்ரிஹ்யத. சரியா இருக்கா? இது ஒன்று நிறுத்திக்கலாமா? ஓகே.